அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த கிழமையில் பிறந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ எந்தெந்த கிழமையில நம்ம குழந்தை பிறந்தால் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். இப்ப காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துமே குழந்தைகள் நிறைய பேருக்கு பிறக்காம இருக்குது. இதுல எந்த கிழமையில பிறந்தா என்ன, குழந்தை கிடைத்தால் போதும் அப்படிங்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழக்கூடிய சூழ்நிலைகள்ல இருந்தாலும் நம்மளுக்கு இந்த குழந்தை எந்த கிழமைகளில் பிறந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எந்த கிழமையில வேணாலும் பிறக்கலாம். ஏன்னா பிள்ளை பேரும் மலை பேரும் மகேசனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பழமொழியே சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த பிள்ளை பேரு எப்ப நம்மளுக்கு பிரசவமாகும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அறிவியல் வளர்ந்து விட்ட காரணத்துல டாக்டரை கேட்டா சொல்லிட போறாங்க, இப்ப எல்லாம் சிசேரியன் தான், நம்மளுக்கு எந்த நேரத்துல வேணும், என்ன கிழமையில குழந்தை பிறக்கணும், எந்த நேரத்துல பிறக்கணும் அப்படிங்கறது நாமளே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும், சிசேரியனாகவே இருந்தாலும் இந்த கிழமையில் இந்த நேரத்துல தான் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறத ஈசன் கண்டிப்பா எழுதி வச்சிருப்பாரு. அதை நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. சரி, எந்த கிழமையில் பிறந்தாலும் சரி, என்னென்ன கிழமைகள்ல பிறந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். எல்லா கிழமைகளுமே நல்ல கிழமைகள் தான். ஒவ்வொரு கிழமைக்கும் அதற்குண்டான கிரகத்திற்கும் உண்டான பலன்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இப்போ திங்கட்கிழமை பிறக்கக்கூடிய குழந்தைகள், பொதுவாக திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய கிரகம். அப்போ இந்த சந்திர பகவானுக்குரிய நாள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆளுமை திறன் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பாங்க. தாய் தாரத்தின் மீது மிகுந்த பாசமுடையவர்களாக இருப்பாங்க. இவங்க சொந்த தொழில் தான் செய்வாங்க. பிறர்கிட்ட வேலை செய்தாலும் அங்கை இவங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகத்தான் இருக்குமே தவிர கண்டிப்பா ஒரு கூலி தொழிலாளியாக வேலை செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் ரொம்பவுமே சுய ஒழுக்கத்துடன் இருப்பார்கள். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் நல்ல அழகான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பாங்க. திங்கட்கிழமை நம்ம சந்திர பகவான் எப்படி ரொம்ப அழகா நல்ல ஒளிமயமா இருக்கிறாரோ அதே மாதிரி தான் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் மிகவும் அழகான தோற்றத்துடன் இருப்பார்கள். சரி, இவங்க நிறைய நண்பர்களோட தான் இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள், பொதுவாக செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுக்குரிய நாள். இவங்க கடின உழைப்பால உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. சும்மா நான் கஷ்டப்படாம ஏதாவது வந்துடுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்க ரொம்ப கடின உழைப்பால வாழ்க்கையில முன்னேறினவங்களா இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களோடு பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி. ஆனா ஒருவர் மீது அன்பு பாசம் வைத்தார்கள் அப்படின்னா கண்டிப்பா அது பன்மடங்காக அவங்க கொடுப்பாங்க. இவங்க மேற்பார்வையாளர்களாக வேலை செய்வார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில மிகவுமே சிறந்து விளங்குவார்கள். இவங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்கள் எந்த விளையாட்டு துறையில நீங்க சேர்ந்தாலும், புதிதா இப்போ இதை ஒண்ணு கத்துக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க போய் கத்துக்கிட்டா கூட அதுல மிகப்பெரிய ஒரு ஆளா வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்த குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்கும். சரி, புதன்கிழமையில் பிறந்த குழந்தைகள் புதன் பகவானுக்குரிய நாள். இந்த புதன் பகவானுக்குரிய கிரகத்துல பிறந்தது எல்லா கிரகத்தையும் விட ரொம்ப சிறிய கிரகம்னு பாத்தீங்கன்னா அந்த புதன் கிரகம். சூரிய பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகமும் இந்த புதன் கிரகம் தான். இந்த புதன் கிரகத்துல பிறந்தக்கூடிய குழந்தைகள் எல்லாவற்றையும் ஒருவர் நம்ம ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக அதை புரிந்து கொள்வார்கள். எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்தவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் சந்தேக பார்வையோடைய எல்லார் மேலையும் சின்னதா ஒரு சந்தேக கண்ணோடையே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமையில பிறக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே
படிப்பாளியாக இருப்பார்கள், எதையும் எளிதில் கற்றுக்கொள்வார்கள். இவர்களுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். இந்த புதன்கிழமையில பிறந்தவர்கள் விஞ்ஞானியாளர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் இருப்பார்கள். கொஞ்சம் இவங்க கவனக்குறைவாக இருப்பாங்க. எதையாவது செய்யும் பொழுது அதுல லேசா கவனக்குறைவால நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. எதையாவது படித்து கொண்டும் எழுதி கொண்டுமே இருப்பார்கள். ரொம்ப படிப்பாளியாக இருப்பார்கள். நண்பர்கள் கூட பழகும்போது கூட ரொம்ப தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட நண்பர்களோடு மட்டும்தான் இவங்க ரொம்ப சகஜமாய் இருப்பாங்க. 4வது, வியாழக்கிழமையில பிறக்கக்கூடியவர்கள் குரு பகவானுக்குரிய கிரகத்துல பிறக்கக்கூடியவர்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனையில இவங்க மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவர்களை ரொம்பவுமே மதிப்பார்கள். அடுத்தவர்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பார்கள். யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஞாபக சக்திகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர்கள் ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், ஆன்மீக குருமார்களாக விளங்குவார்கள். குரு அந்த கிரகத்துல பிறக்கக்கூடியதுனால இவர்கள் குருவாக எந்த துறையிலையும் இவர் ஒரு 10 பேருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக இருப்பார்கள். அதனால வியாழக்கிழமையில பிறக்கக்கூடியவர்கள் மிகவுமே அறிவாளியாகவும் கல்வியிலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்குவார்கள். வெள்ளிக்கிழமையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் 5வது, இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய கிரகம். சுக்கிர பகவானுக்குரிய அந்த திசையில பிறக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவர்கள் அதிகமாக சுற்றுலா செல்வதற்கு விருப்பப்படுவார்கள். இந்த புகழ்ச்சி இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால குறைவில்லா செல்வத்தை பெறுவார்கள். வெள்ளிக்கிழமையில பிறக்கக்கூடியவர்கள், வெள்ளிக்கிழமையில பிறந்தவர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாங்க அப்படின்னா மேலும் மேலும் இவங்களுக்கு செல்வ நிலை உயரும். உடன் பிறந்தவர்கள் இவங்க பேச்ச கேட்டுதான் அவங்களே முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் இவங்க இருப்பாங்க. அரசாங்க வேலைகள்ல பாடல் எழுதுவது, பாடல் ஆசிரியர்களாக இருப்பது, புகழ் பேர் இதெல்லாம் எதுல வருதோ அந்த துறைகள்ல இவர்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சனிக்கிழமையில் பிறக்கக்கூடியவர்கள், சனி பகவானுக்குரிய கிரகத்துல பிறக்கக்கூடியவர் அனைவரிடமுமே அன்பாக பழகக்கூடியவர்கள். சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊருக்காக மட்டும்தான் இவங்க உழைப்பாங்க. தனக்கான வாழ்க்கையை வாழ்வதை விட பிறருக்காக வாழ்வதையே இவர்கள் சிறந்ததாக நினைப்பார்கள். இவர்கள் நியாயம், கடமை, கண்ணியம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வாழவும் செய்வாங்க. வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா ரொம்பவுமே வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் மிகவுமே கடின உழைப்பாளியாக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த சனிக்கிழமையில பிறக்கக்கூடியவர்கள் சிந்தனையில் சிறந்து விளங்குவார்கள். மற்றவர்களை விட வித்தியாசமாக யோசிப்பதிலையும் கிரியேட்டிவிட்டி மைண்ட் செட் ரொம்பவே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுடைய கிரகத்திற்கு சொந்தமான அந்த நாள்ல பிறக்கக்கூடியவர் சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி இவர்களுமே ரொம்பவே பிரகாசமாக சந்தோஷமாக இருப்பார்கள். பிற நாட்களில் நம்ம பிறக்கும் போது ரொம்ப வறுமையில கஷ்டத்துல இருந்தாலும் அவர்கள் வளர 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 மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருப்பார்கள். அதுபோக செல்வ பெருக்கு, இவர்கள் வளர வளர செல்வம் பெருகும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர்கள் நாய்படாத பாடுபடுவாங்கன்னு பழமொழி சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம். திட்டமிட்டு எந்த ஒரு செயலையும் இவங்க செயல்படுவாங்க. இந்த மாதிரி எல்லா கிழமைகளுக்குமே அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.